Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இஸ்ரேலுக்கு எதிராக மாலத்தீவு போட்டிருக்கக்கூடிய புதிய சட்டம். பிரான்ஸ் கிட்ட இருந்து மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கக்கூடிய நம்ம இந்தியாவின் திட்டம் என்ன ஆச்சு? தைவானுக்கு சீனா கொடுத்திருக்கும் புதிய எச்சரிக்கை. தென்கொரியாவுக்கு வடகொரியா தற்போது கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வினோத தண்டனை. இது பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போறோம். முதலில் இஸ்ரேல் நாட்டுக்காரங்களை மாலத்தீவுக்குள்ள நுழைவதை தடுக்கக்கூடிய வகையில ஒரு சட்டத்தை முன்மொழிகிறதுக்கு மாலத்தீவு அரசு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் மாலத்தீவில் இருக்கக்கூடிய தங்களது குடிமக்களை சீக்கிரமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னுட்டு இஸ்ரேல் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்திய பெருங்கடல்ல அமைந்திருக்கக்கூடிய குட்டி தீவு தான் மாலத்தீவு. இந்த நாட்டுடைய அதிபரா மொய்சு கடந்த ஆண்டு பதவியேற்றதிலிருந்தே சர்ச்சைக்குரிய பல முடிவுகளையும் எடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா நமது இந்திய இராணுவம் மாலத்தீவிலிருந்து முழுமையாக வெளியேறியே தீர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு முகமது மொய்சு. அது மட்டும் இல்லாம அவ்வப்போது நம்ம இந்தியாவை அப்படியே தாக்கி பேசக்கூடிய வகையில பல்வேறு கருத்துக்களையும் சொல்லிட்டு இருந்தாரு. இதற்கிடையில தான் இப்போது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மாலத்தீவு இடையேயும் பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம்னா அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு தான். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய நாட்டுக்குள்ள வருவதை தடை செய்யக்கூடிய வகையில ஒரு சட்ட திருத்தத்தை நேற்றைய தினம் மொய்சு தலைமையிலான மாலத்தீவு அரசு கொண்டு வருவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பா இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலத்தீவு கொண்டு வர போற அந்த சட்ட திருத்தங்களால தற்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் சிக்கல் எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த நேரத்தில் உங்களுக்கு எங்களால் உதவ முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனவே இப்போதே மாலத்தீவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க அங்கிருந்து வெளியேறுவது ரொம்பவே நல்லது. அது பற்றி நீங்க சீக்கிரமாகவே பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் குடிமக்கள் வேறொரு நாட்டுல 2வது பாஸ்போர்ட் வைத்திருந்தாலும் கூட மாலத்தீவுக்கு அவங்களுடைய வருகையை தடை செய்யக்கூடிய வகையில தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு தற்போது மாலத்தீவு முடிவு பண்ணியிருக்காங்களாம். காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு மாலத்தீவு முடிவு செஞ்சிருக்கிறதா கூறப்படுது. நேற்று மாலை மாலத்தீவு அமைச்சரவை கூட்டம் நடந்த நிலையில அதுல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. மாலத்தீவு நாட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேல்ல இருந்து சுமார் 15,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் போயிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் அவங்களுடைய வருகையை முற்றிலுமாகவே தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை தற்போது மாலத்தீவு எடுத்திருக்காங்க. இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாலத்தீவுல மொத்த மக்கள் தொகையே சுமார் 5 லட்சம் தான். தீவுகளுடைய கூட்டமான இந்த மாலத்தீவுல முஸ்லிம் மக்கள் தான் அதிகமாக வசிச்சுட்டு இருக்காங்க. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் யாருமே மாலத்தீவு மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு தடையையும் இதுவரைக்கும் விதிக்கவே இல்லை. ஆனால் மாலத்தீவு தான் முதல் நாடாக இஸ்ரேல் மக்கள் எங்கள் நாட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தற்போது கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இஸ்ரேல் நாட்டவருக்கு மாலத்தீவு தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேல் பதிலடி தர்றதுக்கான நடவடிக்கைகள்ல சீக்கிரமே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா பிரான்ஸ் கிட்ட இருந்து மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் விரைவிலேயே 2 நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாக போகுது. ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இந்தியா பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே மே 30ஆம் தேதியை துவங்கிடுச்சு. இதற்காக பிரான்ஸ்ல இருந்து அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் கொண்ட குழு விரைவிலேயே டெல்லிக்கு வரப்போறாங்க. இந்திய விமானப்படையில ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. இந்த நிலையில தான் நம்ம இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமா 50,000 கோடி ரூபாய் மதிப்புல மேலும் 26 ரஃபேல் மரைன் ஜெட்களை வாங்குறதுக்கு நமது இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. INS விக்ராந்த், INS விக்ரமாதித்யா ஆகிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இந்த புதிய ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கு. இதற்கான டெண்டர் கடந்த ஆண்டு டிசம்பர்லேயே விடப்பட்டு அதற்கு 2 நாட்டு அரசுகளும் ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளாகவே ரஃபேல் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னுட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 8 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அங்கு அலாஸ்காவில் நடைபெறக்கூடிய ரெட் ஃபிளாக் ட்ரைனிங் எக்ஸசைஸ்ல தான் நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம இந்திய விமானப்படை கலந்து கொண்டு இருக்காங்க. அதில் தான் ரஃபேல் ஜெட்டுகளும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் சீனா கிட்ட இருந்து தைவானை
சுதந்திரமாக பிரிந்து செல்ல நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னுட்டு சீன ராணுவம் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்க. தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னுட்டு சீனா உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா தைவான் அரசு அதை விரும்பவே இல்லை. அவங்க தனித்து ஒரு சுய ஆட்சியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்காவும் கூட தற்போது அதற்கு ஆதரவாக தான் இருக்கு. இது சீனாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால தைவானை சுத்தி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது சீனா. இந்த நிலையில தான் சீன ராணுவத்தோட லெப்டினன்ட் ஜெனரல் ஜிங் ஜியாங்பெங் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தைவானை சீனா கிட்ட இருந்து பிரிந்து செல்ல சீன ராணுவம் ஒருபோதும் அனுமதிக்காது. தைவானின் சுதந்திரம் அப்படிங்கிறது போருக்கு சமமானது. தைவானின் சுதந்திரத்துக்காக போர் ஏற்பட்டது அப்படின்னா அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். சீனாவோடு தைவான் மீண்டும் ஒன்றிணைவது தான் சரியானதா இருக்கும். வெளிப்புற தலையீடுகளை எதிர்கொள்ள கூட சீன ராணுவத்திற்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் தற்போது கொடுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சீனாவுடைய ராணுவ ஜெனரல். அடுத்ததா சீனா பாகிஸ்தான் இடையே புதியதா சரக்கு விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அரசுமுறை பயணமா நாளைக்கு சீனாவுக்கு போறாரு. 5 நாட்கள் அரசுமுறை பயணமா போறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ ஹியாங் ஆகியோரை சந்திச்சு பேச போறாரு. இந்த சந்திப்பின் போதுதான் 2 தரப்பு வர்த்தக உறவுகளை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது பற்றி ஒரு விரிவான ஆலோசனையை மேற்கொள்ள போறாங்களாம். இந்த சூழலில் தான் பாகிஸ்தானோட கராச்சியிலிருந்து சீனாவுடைய குய்சோ நகருக்கு ஒரு புதிய சரக்கு விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு. இது வாரத்துக்கு 3 முறை இயக்கப்படும் அப்படின்னுட்டு அந்த விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் சீனாவுடைய ஹூபே மாகாணத்தையும் பாகிஸ்தானோட லாகூர் நகரையும் இணைக்கிற மாதிரி ஒரு விமான சரக்கு போக்குவரத்து தொடங்கியிருந்தாங்க. அனைத்து வகையான சரக்குகளுமே அந்த வழித்தடத்துல கொண்டு செல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த புதிய வழித்தடத்திலும் ஆடைகள், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்துமே இந்த வழித்தடத்துல கொண்டு செல்லப்படும் அப்படின்னு தெரியுது. முதல் நாளிலேயே சரக்கோடு சீனாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் 6 மணி நேரத்தில் பாகிஸ்தானுடைய கராச்சிக்கு போய் சேர்ந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நண்டுகளை ஏற்றிக்கிட்டு ஒரு விமானம் சீனாவுக்கு திரும்பி வந்திருக்கு. வாரத்துக்கு 3 நாட்கள் இந்த சரக்கு போக்குவரத்து நடைபெறும் அப்படின்னுட்டு சொல்லப்படுது. சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நகரங்களுக்கிடையே முதல் முறையா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்கு விமான போக்குவரத்து அப்படின்னா அது இதுதான். அடுத்ததா வடகொரியா பலூன்களை தென்கொரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால கடுப்பான தென்கொரியா வடகொரியாவுடனான மிலிட்ரி அக்ரிமெண்ட்டையே நிறுத்தி வைக்க போறாங்களாம். ஒரு புறாவுக்கு இவ்வளவு பெரிய அக்கப்போரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பலூனை அனுப்புனதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறாங்க தென்கொரியா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். ஆனா வடகொரியா ஒன்றும் பலூனை சும்மா அனுப்பல. அந்த பலூனுக்குள்ள சிகரெட், பிளாஸ்டிக் குப்பைகள்னு ஃபுல்லா குப்பைகளை நிரப்பி தான் அந்த நாட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்களாம். 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 600 பலூன்களை இந்த மாதிரி சவுத் கொரியாவுக்கு அனுப்பி ஒரு வினோதமான தண்டனையை தென்கொரியாவுக்கு தந்திருக்காங்களாம். இந்த பலூன்கள் மூலமா கிட்டத்தட்ட 15 டன்னுக்கும் மேல குப்பைகள் மட்டுமே தென்கொரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு தென்கொரியா ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க, இது ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னுட்டு வடகொரியாவை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு வடகொரியாவோ நீ முதல்ல நிறுத்து, அதுக்கப்புறம் நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கொரியாவிலிருந்து வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உனுக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் எல்லாம் வெளியிடப்படுது. வடகொரியாவுக்குள்ள தென்கொரியாவோட கேபாப் மியூசிக் பரப்பப்படுது. அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பரப்பக்கூடாது, அதையெல்லாம் நீங்கள் நிறுத்தினாதான் நாங்கள் இந்த மாதிரி பலூன்களை உங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வடகொரியா தென்கொரியா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.